Welcome student, நான் மீனாட்சி 10th Maths second chapter numbers and sequences arithmetic progression தான் பார்க்கலாம்டா இங்கே. arithmetic progression என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா definition பாருங்கடாமா. let a and d be real numbers, a and d be real numbers. a and d இருக்கா, real numbers அப்படி கொடுத்துருக்காங்க. and then the numbers of the form எப்படி இருக்கணுமா, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d is set to form arithmetic progression அப்படின்னு சொல்றாங்க. So denoted by AP. Short form என்ன சொல்றோம், AP அப்படின்னு சொல்றோம். The number A is called the first term, D is called the common difference. ஓகேவா, இந்த நம்பர் இந்த எந்த ஃபார்ம்ல இருக்கணுமா, ஏபியோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், இந்த ஆர்டர்ல இருக்கணும். சரியாச்சா, ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட் பாருங்க, the difference between any two consecutive terms of an AP is always constant. 1 மார்க்ல கேட்கலாம். The difference between any two consecutive terms of an AP, அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் வந்து சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அது ஆன்சர் எப்படி இருக்கணுமா, கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றாங்க. The constant value is called a common difference. அந்த constant value எப்படி சொல்றோமா, common difference அப்படின்னு சொல்லிக்கிறோம். If there are finite number of terms in an AP, then it's called a finite arithmetic progression. 1 மார்க்ல கேட்டாங்கன்னா எழுத தெரியுங்க. Finite number of term of an AP is then is called a finite number of finite arithmetic progression. If there are infinite many terms of an AP, then is called a infinite arithmetic progression. ஓகேவா, 1 மார்க்ல கேட்டாங்கன்னா எழுத தெரியுமா பாருங்க. இது கேட்கலாம், இது கேட்கலாம், finite arithmetic progression கேட்கலாம், infinite arithmetic progression கேட்கலாம். அடுத்து பார்க்கலாமா, progress check பார்க்கலாமா. The difference between any two consecutive term of an AP is என்னவா இருக்கணும், constant. இதென்ன பார்த்தோம், difference between any two consecutive, அடுத்தடுத்த consecutive அப்படின்னா அடுத்தடுத்த நம்பருக்கு, ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏபி என்னவான்னு சொல்றோம், என்னன்னு சொல்றோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அல்லது என்ன சொல்றோம், இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லிக்கலாம், அல்லது the common difference அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் அண்ட் அல்லது காமன் டிஃபரன்ஸ் ரெண்டுமே சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, if a and d are the first term, the common difference of AP, then the eighth term is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எய்த் டேர்ம் ஏயும் டியும் டிஎன்குரிய ஃபார்முலா தெரியும். இந்த செகண்ட்கான ஆன்சர் பார்க்கலாமா. அவங்க ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், டி காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு டிஎன்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும்னா, டிஎன் ஈக்குவல்டா ஸோ ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தெரியும். ஓகேடா, ஏ பிளஸ் அது ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கனால நம்ம டைரெக்டாக ஒரு முன்னாடி உள்ள டேர்ம் நம்ம பார்த்துட்டே வருவோம். அதை அப்படி போட்டாலும் சரி, இல்லைடா இப்படி தெரியும் அப்படின்னா அப்படி போடலாம். இப்போ T8 போடுறீங்க, இதுதான் ஈஸி உங்களுக்கு. 8 மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ஏ பிளஸ் 7D அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ T8 எயித்து டேர்மில் இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணால் ஏ பிளஸ் 7D, இந்த இடம் எப்படி இருக்கணுமா, ஏ பிளஸ் 7D அப்படின்னு இருந்தால் கரெக்டு. அடுத்து பாருங்கடா, தேர்டு பார்க்கலாமா. தேர்டுக்கான ஆன்சர் பாருங்க. தேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா T2n மைனஸ் டிஎன் அப்படின்னு இருக்குவா. ஸோ நமக்கு டிஎன் ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தெரியும். இந்த மேலே எழுதிருக்கோம் இல்லையா, அப்படி வச்சுக்கலாமா. ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தெரியும். இப்போ T2n இருந்தால் ஏ பிளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதிக்கலாமா. ஓகேவா, மைனஸ் இந்த டிஎனுக்கு பதிலாக ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதிக்கிறீங்களா. இங்கே கண்டினியூ பண்ணுவோம். ஏ அப்படி இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல ஈக்குவல் போட்டே வாங்க. ஸோ ஏ பிளஸ் அந்த 2ND உள்ள மல்டி பண்ணிருங்கடா, 2ND மைனஸ் டின்னு ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கெட் போட்டு உள்ள மல்டிபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருவோம். ஸோ ஏ பிளஸ் என்டி மைனஸ் டின்னு ஆகும். என்னாச்சு, ஏ பிளஸ் 2ND மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் என்டி பிளஸ் டி, அந்த மைனஸ் வச்சு உள்ள மல்டி பண்ணுறோம். என்ன எது அடியாயிரும்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏ மைனஸ் ஏ அடியாயிரும், பிளஸ் டி மைனஸ் டி அடியாயிரும். 2ND இருக்கு, இதில் வந்து ஒரு மைனஸ் ND இருக்கு, ரெண்டு லைக்காக இருக்கிறதுனால ND அப்படி மட்டும் தான் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ND. ஏதாச்சாவா, எடுத்து போகலாமா.
The common difference of AP can be பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ஓகேவா? இன்டிஜர் டோட்டலாக எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணுமா? இஜெட் பிளாங்ஸ் டு இஜெட்டில் இருக்கணும். ஓகேவா? டி பிளாங்ஸ் டு டி இருக்குல்லையே, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் டி தானே எடுத்துருக்கோம். டி பிளாங்ஸ் டு இஜெட்டில் இருக்கணும். 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியும். அதனால் அடுத்து பாருங்க, திங்கிங் கார்னர். இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58 இருக்கிறாங்க. இது எல்லாமே பேஜ் நம்பர் 58 இருக்கு. பேஜ் நம்பர் 58 இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, திங்கிங் கார்னர் பாருங்க. If Tn is a nth term of an AP, then the value of Tn plus 1 minus Tn minus 1 is dash கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். உங்களுக்கு தெரியும் Tn-குரிய ஃபார்முலா a plus n minus 1 into Dன்னு தெரியுண்டா. இப்போ Tn plus 1 இருந்து மைனஸ் Tn minus 1க்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus n இருக்க இடத்துல n plus 1 போடணும். அதுதானப்பா a இருக்க இடத்துல இந்த n இருக்க இடத்துல a plus அப்படியே வச்சுக்கிட்டு n இருக்க இடத்துல n plus 1 போடுறோம். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், d எப்படி போடுங்க மைனஸ் இந்த Tn minus 1 போடுங்க. a plus இந்த n இருக்க இடத்துல n minus 1 போடலாமா? ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கிறீங்களா? ஓகேடா? இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 அடி ஆயிருமா? இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க. a plus nd அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் a plus n minus 2 into d அப்படின்னு போடுறான். ஈக்குவல் a plus nd minus a plus nd minus 2d அப்படின்னு ஆகும். பாருங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. a plus nd மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் a மைனஸ் nd மைனஸ் மைனஸ் பிளஸ் 2d எப்படி போடுங்க. பிளஸ் a மைனஸ் a அடி ஆயிரும். nd மைனஸ் nd அடி ஆயிரும். மிச்சம் இருக்கிறது என்ன? 2d. ஸோ 2d தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, இந்த ஆன்சர் என்ன? 2d அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தன்னுடைய சேர்ந்து இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறீங்க. The arithmetic progression having the common difference is 0. அப்படியே காமன் டிஃபரன்ஸ் வந்து டி ஜீரோவாக இருந்தால், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஜீரோவாக இருந்தால் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். அதே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாமா? கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் தான் சொல்கிறோம். நோட் பாருங்கடாமா. In a finite AP whose first term is A, the last term is L, then the number of term of AP is given by L is equal to A plus n minus 1 into D. என்ன வந்து இதுலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். என்ன அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடச்சிரும். இது எல்லு தான், எல்லும் டிஎன்னும் ஒன்று தான், லாஸ்ட் டேர்மும் இந்த nth டேர்மும் ஒன்று தான். இப்போ என்னுக்கு அது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏபியோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து பாருங்கடா, ஒரு ப்ரொக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 இருக்குது. பார்த்துக்கோமா, ப்ரொக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஏபிஎஸ் காமன் டிஃபரன்ஸ், அதாவது காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிப்போம் இல்லையா? T2 மைனஸ் T1, அது எப்படி இருக்கணும்? T3 மைனஸ் T2, அதுக்கப்புறம் T4 மைனஸ் T3. இதெல்லாம் அப்படியே ஈக்குவலாக இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணுமா? அதனால என்ன கொடுத்துடலாம்? சேம் எழுதிடலாமா? ஒரே மாதிரி இருக்குன்னு எழுதிடலாமா? த காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஆஃப் கான்ஸ்டன்ட் ஏபிஎஸ் சேம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேடா? செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க, செகண்டுக்கான ஆன்சர் பாருங்க. செகண்டுக்கு ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது லாஸ்ட் டேர்மாக இருக்கா? எல் வந்து லாஸ்ட் டேர்மாக இருக்கா? அதாவது எல்லுன்றது டிஎன், எல்லுன்றது லாஸ்ட் டேர்மாக இருக்கா? ஓகே, ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் டேர்ம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபார்முலா பார்த்தோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ n இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1. இந்த ஃபார்முலா போடலாமா? எல் என்னடா? எல்லுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 1 மைனஸ் ஏயாகவே இருக்கட்டுமா? டி போடுறீங்களா? ப்ளஸ் 1ன்னு கொண்டு வந்துங்க. ஈக்குவல் இருக்கட்டும். n இஸ் ஈக்குவல் டு தானே இருக்கு, n ஈக்குவல் டுன்னு இருக்கட்டும். அடுத்து பாருங்கம்மா, n இஸ் ஈக்குவல் டு டி அப்படி வச்சுக்கோங்க. 1 மைனஸ், ஆக்சுவலாக இது எல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு இல்லையா? அப்படி போடலாமா? ஏ அப்படியே ஈஸியாக பண்ணிடுவோமா?
அந்த டி எல்சிஎம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் பண்ணிடுவோம். ப்ளஸ் டி அப்படின்னு எல்சிஎம் பண்ணிடுவோம். 1 மைனஸ் ஏ ப்ளஸ் டி இப்படி எல்சிஎம் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதுவாக தான் இருக்க முடியும். 1 மைனஸ் ஏ இருக்க இடத்துல எல் இருக்க இடத்துல, அதாவது என்ன இருக்கிற லாஸ்ட் டேர்ம் எல் வந்து 1 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ரிசல்ட் என்னவா இருக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னவா இருக்கணுமா, 1 மைனஸ் ஏ அதாவது n இஸ் ஈக்குவல் டு பிளஸ் டி டிவைடட் பை டி அப்படியா இருக்கணும். ஓகேடா, அடுத்து போலாமா. நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. In arithmetic progression, every term is ordered or subtracted by constant. Then the resulting sequence is also AP. Okay, every term is ordered, is subtracted by a constant. ஒரு கான்ஸ்டன்டால சப்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் ஒரு டேர்ம் ஆட் பண்ணாலும் the resulting அந்த சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த கமால் போட்டு எழுதுனா சீக்வன்ஸ் ஆகும். ஸோ ஆல்சோ ஏபியில் இருக்கு அப்படின்னா, every term is multiplied or divided or any by non-zero number. என்ன டிவைட் பண்ணும்போது எனி நம்பர் டிவைடிங்ல கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் டிவைட்ல 0 வரக்கூடாது இல்லையா, அதனால தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான்-ஜீரோ நம்பர்னு. ஆர்டர் சப்ராக்ட்ல மென்ஷன் பண்ணல. ஓகே, டிவைடட் வந்து நான்-ஜீரோ வரக்கூடாது அப்படின்றக்காக அதை நான்-ஜீரோ நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ரிசல்டிங் சீக்வன்ஸ் இது ஆல்சோ இன் ஏபியில் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. The number of 3 consecutive term of an AP is given by, then they can be taken as a minus d, number of consecutive term, அடுத்தடுத்த நம்பர். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி லெட் பண்ணுவோமா, a minus d, a plus d லெட் பண்ணுறோம். அதோடைய காமன் டிஃபரன்ஸ் d தான் இருக்கு. The sum of 4 consecutive term of an AP can be a minus 3d, a minus d, a plus d, a plus 2d எழுதலாம். இது சம யூஸ் பண்ணும்போது போடுவோம்டா. அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா 2d இருக்கும். எதிர்பார்க்கலாம் 1 மார்க்ல எதிர்பார்க்கலாம். சம் ஆஃப் 4 டேர்ம்ஸோட காமன் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா 2d அப்படின்னு எழுத தெரியணும்டா. எழுதி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் ஃபார் 3 numbers to be an AP. If a, b, c are an AP, then b is equal to a plus d, c is equal to அதாவது a plus d, a plus 2d. இது என்னுடைய ப்ரொக்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம். பிக்கு பதிலாக நம்ம எடுக்கும்போது அந்த ரிசல்ட்டை இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு தெரியும் பி மைனஸ் ஏன்னு தெரியும், சி மைனஸ் பி தெரியும். பி இந்த பக்கம் வரப்போ 2b is equal to a plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஒரு கண்டிஷன். இது ஏபிசி ஏபியில் இருக்கும்போது கண்டிஷனாக கொடுத்தாங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும். செட் பாருங்கடா, 1 மார்க்ல எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். எவரி டேர்ம் ஆஃப் an AP is multiplied by 3, then the common difference of the new AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் AP எப்படி இருக்கணும் அப்படின்னா a plus d, a plus 2d, a plus 3d அப்படின்னு இருக்கணும் இல்லையா. இருக்கணுமா, அப்படிதானே இருக்கணும். அது மல்டிபிள் பை 3 அப்படின்னா இந்த 3 உள்ள மல்டி பண்ணிருங்க. அவ்வளோதான். 3 வச்சு இப்படி உள்ள மல்டி பண்ணிருங்க. 3 இன்ட்டு அப்படின்னு போடுங்க. அதுவும் என்னவா தான் இருக்கும், இது என்னவா தான் இருக்கும். இதுவும் ஏபியோட ஃபார்முல தான் இருக்க போகுது. நியூ ஏபி இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மல்டிப்ளைட் பை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு, மல்டி பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அதனுடைய பார்ட்டை மாறாது, அதுவும் ஏபியாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3ஆல் மல்டி பண்ணுங்க. 3a plus 3d, 3a plus 6d அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். அந்த கமால இருக்கணும். நியூ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. செகண்டுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. 3 numbers a, b, will be an AP if and only if கொடுத்துருக்காங்க. if and only ifனா கான்ட்ரடிக்ஷன், இருந்து சொல்லலாம் இதிலிருந்து சொல்லலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்டுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். நமக்கு தெரியும் T2 மைனஸ் T1 ஆகும், T3 மைனஸ் T2 ஈக்குவல் அப்படின்னு தெரியும். இதை மேலே போட்டு காமிச்சோம்லே அதே மாதிரி தான். இப்போ என்ன ஆச்சு, பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு ஆகும். இந்த பி அப்படியே வச்சுக்கோங்களா, அந்த ப்ளஸ் பி இப்படி வரட்டும். equal to a plus c போட்டுங்க. இந்த a minus எந்த சைடு போகுது. இப்போ 2b is equal to a plus c அப்படின்னு போடுறோம். ஸோ அர்த்தமெட்டிக் மீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா a plus c divided by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அர்த்தமெட்டிக் மீன் கேட்டாங்கன்னா இந்த ரிசல்ட் எழுதி காமிக்கணும். இப்போ இந்த ரிசல்ட்டும் ஓகே தான். 2b is equal to if and only if கண்டிஷன் இதெல்லாம் ஏபி இருக்கு அப்படின்னா 2b is equal to a plus cன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றத அதனுடைய கண்டிஷனாக இருக்க போது 1 மார்க்கில் எதிர்பார்த்தா 1 மார்க் மேலே உள்ள இருக்கு, மேலே உள்ளது தான் அது 1 மார்க்ல கேட்டானே எழுத தெரியணும். அடுத்து நம்ம சீரிஸ் போக போகிறோம். அதாவது இது முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 64 இருக்கு. நம்ம இதுக்கு போக போகிறோம். ஓகேவா, பேஜ் நம்பர் 64 இருக்கு. இது வந்து மேலே நம்ம இங்கே கலெக்ட் பண்ணோம் இல்லையா. இது பேஜ் நம்பர் 62 இருக்குடாவா. பேஜ் நம்பர் 62 இருக்கு பார்த்துங்க.
அடுத்து 64ல இருக்கக்கூடிய இந்த sum of the terms of our sequence is called a series. சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம கலந்து இந்த மாதிரி A1 A2 கமா எல்லாம் போட்டோம்னா அது சீக்வன்ஸ் சொல்றோம். A1 கமா A2 கமா அது ஃபார் எக்ஸாம்பிள் 2 கமா 4 கமா 6 கமா இப்படி போட்டோம்னா அது வந்து சீக்வன்ஸ் சொல்றேன்டா. சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். அதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2 + 4 + 6 + இப்படி கொடுத்தோம்னா அதுதான் வந்து சீரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர். இப்படி நம்ம சொல்லும்போது இதே இந்த கமாத சீக்வன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஏபி எடுக்க முடியுமா அப்படிலாம் இல்லை. இந்த ப்ளஸ்ல கொடுத்துருந்தாலும் நம்ம ஏபியோட ஃபார்மேட் பண்ணலாம். இது 1 மார்க்ல கேட்டாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். The series has finite number of terms is called a finite series. ஓகேடா? finite series அப்படி எழுதலாம். அல்லது என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா discrete series அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? discrete series அப்படின்னு கூட எழுதிக்கலாங்க. The series has the infinite number of terms and is called the infinite series. Let us focus our attention only on studying finite series. Finite series மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ infinite series பற்றி சொல்லலை. finite series மட்டும் தான் பார்க்கலாம். இந்த கொடுத்தாச்சு நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த series whose term of an arithmetic progression is called the arithmetic series. ஓகேவா? இப்போ நம்ம இதுதான் இது சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் அந்த arithmetic sequence, இது arithmetic sequence சொல்றோம், இது arithmetic series அப்படின்னு சொல்றோம். ப்ளஸ்ல போட்டாலும் ரெண்டுக்கும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி A, B, இதெல்லாம் தெரியும். நம்ம arithmetic progression சொல்றோம். இதுதான் நம்ம arithmetic progression சொல்றோம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நோட் பாருங்க. with the term of A, sorry, the first term A, the last term L, இல்லை L தான் அந்த nth term, L is equal to L, Tn ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது SN-குரிய ஃபார்முலா n/2 2a + n - 1 × d எழுதியாச்சு. இதை வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இது ரெண்டா பிரிச்சோம்னா 2a வந்து a + a அப்படி பிரிச்சோம்னா இந்த இதுக்கு பதிலாக தான் நம்ம எல்லுன்னு போட்டோம் இல்லையா? இதுதானே டிஎன் தானே எல்லுன்னு போட்டுருக்கோம். அந்த எல்லை தூக்கி இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம சம்முக்காக யூஸ் பண்ண போனோம் அந்த ஏபியில். அடுத்து பாருங்க, ப்ரோக்ரஸ் செக் கொடுத்தாச்சு. இது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் பேஜ் நம்பர் 64 தான் இருக்கு. The sum of the term the sequence is called, சொல்லுங்கப்பா, மேலே தான் இருக்கே, மேலே இருக்கு பாருங்க. The sum of the term sequence is called series. ஓகே, 1 மார்க்ல கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சம் ஆஃப் த டேர்ம் அப்படின்னா சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2, 4 எடுத்தோம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா அது என்னன்னு சொல்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. சீரிஸ் சொல்லுவோம். சீரிஸ் சொல்லிடக்கூடாது, சீரிஸ். இந்த சீரிஸ் have finite number of terms is called, இதுன்னு பார்த்தோம், finite series. ஓகேவா? finite series, finite number கவுண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது finite series. The series whose term are in dash is called the arithmetic series கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? arithmetic progression. ஓகேடா? arithmetic progression. arithmetic progression. மேலே இருக்கு பாருங்க. மேலே உள்ளதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோம். கொடுத்துருக்காங்க பாருங்க. arithmetic, the series whose term of an arithmetic progression is called the arithmetic series. arithmetic series லாஸ்டா வந்து இதை கொடுத்துட்டு இதுக்கான இதை வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? arithmetic progression கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. If the first and last term of an AP is given, then the formula to find the sum of அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? formula to find first term A, last term Aயும் Lயும் கொடுத்துட்டாங்கன்னா SN-குரிய ஃபார்முலா என்ன எழுதுவோம்? n/2 × A + Lன்னு எழுதிக்கலாம். அதான் ஓகேவா? காமன் டிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும்டா. SN is equal to n/2 × 2a + n - 1 × d எழுதணும். ஏயும் டியும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏயும் எல்லு கொடுத்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். என்ன தெரிஞ்சதுன்னா என்ன ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? n is equal to L - a / d + 1. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எல் வந்து நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டுடலாம். சரியாச்சாப்பா? போலாமா? அடுத்து போலாமா? திங்கிங் கார்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் n must be பாசிட்டிவ். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிட்டிவாக தானே இருக்க முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? ஏபி நம்பர் ஆஃப் டேர்ம் பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஓகேவா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? அப்போ the value of n must be positive because n இருக்கு இல்லையா? அந்த n is an positive integer. பாசிட்டிவ் இன்டிஜர்னா இதில் ஸ்டார்ட் ஆகணும், இஜெட் ப்ளஸில் இருக்கணும். ஓகேவா? இஜெட் ப்ளஸில் இருக்கணும். இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். அப்படியா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆக அப் டு n வரைக்கும் போயிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். n வந்து பாசிட்டிவாக இன்டிஜர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
So it cannot be negative இருக்க முடியாது. பட் ஏபியில் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n means என்ன மீன் பண்ணுது? n means number of terms. n means number of terms தானே. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கனால நம்ம ஏபி வந்து நம்ம பாசிட்டிவாக தான் எடுக்க போகிறோம். அடுத்து பார்க்கலாமா? செக் பார்க்கலாமா? ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. 65 இந்த nth term of an AP இந்த ஃபார்ம் Pn ஒரு லீனியர் கொடுத்துருக்காங்க இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பியும் யூ அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. லீனியர் ஃபார்மில் இருக்கு இல்லையா? அந்த ஏபிஎன் அந்த மாதிரி எண் வந்து எக்ஸு பல எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிக்யூ என்னவா தான் இருக்கும்? பியூக்யூ என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். இப்போ ட்ரூ தானேடா அது. ஓகேவா? இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். இது ட்ரூன்னு எழுதிக்கலாமா? ட்ரூன்னு போடுங்க. அதே மாதிரி இந்த sum to n term of an AP இந்த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அது ஒரு பிஎன்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. sum to n term of an AP any AP இந்த ஃபார்ம் ஆஃப் இது வந்து கான்ஸ்டண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா? இது ட்ரூ தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? சரிமா? அடுத்து போகலாமா? திங்கிங் கார்னர் போகலாமா? வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நேச்சர் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? இது 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாத. 1 மார்க்கில் கேட்டானா உங்களுக்கு போட தெரிய வேண்டாமா? ஸோ ஆட் நேச்சர் நம்பர்னா உங்களுக்கு தெரியும். ஆட் நம்பர் அப்படின்றப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் 1 3 5 இப்படி போகணும் இல்லையா? இப்போ ஏ வந்து என்னடா 1, டி வந்து என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி போடுறப்ப என்ன ஆகும்? 3 - 1 2 ஆகிடுமா? அப்போ டிஎன் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ ஏ ப்ளஸ் n - 1 டின்னு போட்டுக்கலாமா? இப்போ ஏ என்னமா அது 1 ஆகுமா? என்ன தெரியாது இல்லையா? என்ன அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன தெரியாது. அந்த டி வந்து என்ன இருக்கு பாருங்க. டி வந்து 2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆன்சர் பண்ணுவோம்? டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்கா? சம் ஆஃப் கேட்டிருக்காங்க இல்லையா? சம் போடலாமா? எஸ் டிஎன் ஃபார்மில் வேணால் சம்மில் போடணும். ஓகேவா? சம் எஸ்என் ஃபார்மில் போடணும். இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் சம் கேட்டதுனால சம்மன் எஸ்என் ஃபார்முலாவில் போடணும். இப்படி கொடுத்தாச்சு. ஏயும் டியும் தெரிஞ்சால் இப்படி தான் நம்ம போட்டாலும் என்ன தெரியாது என்ன அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 2 × 1 அப்படி வச்சுக்கோங்க. என்ன தெரியாது அப்படி வச்சுக்கோங்க. டிக்கு பேர 2 அப்படின்னு போடலாம். ஸோ n/2 இன்ட்டு 2 ப்ளஸ் 2n - 2 அப்படின்னு போட்டுக்கலாமா? 2n - 2 போடுங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த +2 - 2 அடி ஆயிருமா? அப்போ என்ன ஆகும்? n/2 இன்ட்டு 2n மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இது 2 அடி கொடுத்தீங்கன்னா n². ஓகேடா? இப்போ Sn is equal to n². 1 மார்க்கில் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியும். அதாவது ஆட் நம்பராக இருக்கும்போது, ஆட் நேச்சர் நம்பராக இருக்கும்போது. இப்போ ஈவனுக்கு பார்க்கலாமா? அதே மாதிரி ஈவன் நேச்சர் நம்பருக்கு பார்க்கலாமா? ஈவன் நேச்சுரல் நம்பருக்கு ஈவன் நேச்சர் நம்பர்ஸ் வந்து ஈவன் நேச்சர் நம்பர் எல்லாம் ஸ்டார்ட் ஆனால் 2 4 6 8 அப்படி போயிட்டே இருக்குண்டாமா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுறீங்க? 2 போடுறீங்களா? இப்போ டி இஸ் ஈக்குவல் டுன்னா செகண்ட் டேர்ம் 4 - 2 அப்படின்னு போடுறப்ப இதுவும் 2 ஆகுமா? ஏயும் 2 ஆகுது, டியும் 2 ஆகுது. இங்கே ஆன்சர் பண்ணுமா? மேலே ஆன்சர் பண்ணுங்க. எஸ்என்குரிய ஃபார்மில் தானே எடுக்கிறோம். n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டின்னு போடுறீங்களா? ஏயும் என்ன தெரியாது என்ன அப்படி வச்சுக்கோங்க. ஏ இருக்க இடத்துல 2 போட்டுக்கலாமா? ப்ளஸ் n - 1 அப்படி வச்சுக்கோங்க. டி இருக்க இடத்துலையும் 2 போட்டுங்க. இஸ் ஈக்குவல் n/2 இன்ட்டு இது 4 ஆகும் ப்ளஸ் 2n - 2 அப்படின்னு போடுங்க. ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2n + 2 அப்படின்னு கிடச்சிருமா? 2n + 2 கிடச்சிரும். ஸோ n/2 இன்ட்டு ஒரு 2 அப்படி காமனாக எடுக்கிறீங்களா? n + 1 ஆகிடுமா? இந்த 2 2 அடி ஆயிடுமா? இப்போ என்ன ஆன்சர் போடுவீங்க? n இன்ட்டு n + 1 போடுங்க. இதுதான் எஸ்என்குரிய ஃபார்முலா. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 போடலாமா? கிளியர் ஆச்சுட்டாவா? இப்போ இதுக்கான ஆன்சர் 1 மார்க்கில் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்? n² பார்த்தோம். வாட் இஸ் த சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் n². இதுக்கான ஆன்சர் n இன்ட்டு n + 1 அப்படின்னு பார்த்தோம்னா திங்கிங் கார்னர் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து போகலாமா? அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் is a, a + d, a + 2d. The nth term is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். இதுதான் நம்ம என்னென்னு எடுத்தோம். இப்படிதான் ஃபார்முலா பார்த்தோம். ரிவ்யூ இது லாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் ரிவ்யூ. அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸசைஸ்க்கும் நம்ம இதுதான் மெயினாக அர்த்தமெட்டிக் இந்த 3 ஃபார்முலா தான் மெயின். அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருந்தால் அப்படி எழுதிக்க போகிறோம்.
nth term L கேட்டிருந்தாங்கன்னா L போடலாம் அல்லது TN போட்டு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இது வந்து சம் ஆஃப் டேர்முக்கு 2 ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். L கொடுத்து ஏயும் L கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிடுவோம். ஏயும் டி கொடுத்தாலும் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? A plus L, A plus 1 கிடையாது, A plus Lங்க. இப்போ n-க்குரிய ஃபார்முலா எழுதும்போது L minus A, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எழுதும்போது D plus 1 இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்க போறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.